Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. தரவரிசை பட்டியல் 2024 வெளியிட்டது. அதில் 27 மாநிலங்களும் எடுத்ததில் தமிழ்நாட்டுக்கு 20வது இடம் கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ எதன் அடிப்படையில் 24ல் இருந்து 25ல் வந்து தமிழ்நாடு வந்து எப்படி இவங்க கல்வியில் முன்னேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே அதிகமான மணற்கடத்துடைய ஹப்பு வந்து அந்த காவேரியுடைய அந்த புகழூருங்கிற கிராமம், அதாவது கரூருக்கு உட்பட்ட அந்த கிராமத்துடைய பகுதி தான். அப்போ அதை வந்து இவர் தான் எடுத்து பண்ணார். இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக கட்சி அலுவலகத்தில் பூந்து உடைச்சி ஆவணங்களை திருடிட்டு போனார். ஆனால் திருட்டு வழக்கு தான் அவர் மேலே பதிவு ஓபிஎஸ். நம்ம எப்படி மீண்டும் கட்சிக்கு சேர்த்துக்க முடியும்? அடுத்து 18 எம்பிகளை வச்சு எம்எல்ஏக்களை எடுத்துகிட்டு போய் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை அவர் செஞ்சார். டிடிஎத்தினர் என்ன பண்ணார்? ரெட்டலை சின்னம் தனக்கு வேணும்னு சொல்லி வேணுக்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்கு லஞ்சம் கொடுத்து சிறைக்கு போனார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட கல்வி சார்ந்த திட்டங்கள் குறித்து நிறைய அங்கே வந்து பேசினாங்க. என் கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கல்விக்கான திட்டம் வர்சஸ் டிஎம்கே இவங்க கொண்டு வந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 67 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் 34 தான் தொடங்கியிருக்காங்க. பாலிடெக்னிக் 21 பாலிடெக்னிக் திறந்துருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு பாலிடெக்னிக் கூட திறக்கலை. பழைய பாலிடெக்னிக்கில் ஒரு சில அடிப்படை வசதிகளை டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 2016 21 வரைக்கும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு 45,000 ஆசிரியர்கள் நியமனம் இருந்துச்சு. இவர்கள் ஆட்சி காலத்தில் 2,400 பேர் தான் இது வரைக்கும் நியமனம் இருந்துச்சு. அதே மாதிரி அகில இந்திய பட்டியலில் தரவரிசை பட்டியல் 2024 வெளியிட்டது. அதில் 27 மாநிலங்களும் எடுத்ததில் தமிழ்நாட்டுக்கு 20வது இடம் கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ எதன் அடிப்படையில் 24ல் இருந்து 25ல் வந்து தமிழ்நாடு வந்து எப்படி இவங்க கல்வியில் முன்னேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிற ஒரு யுத்தியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறையா திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு இப்படியான தமிழ்நாடு இது பண்ணி வரும். அடுத்தது இவருடைய பெயரை இது பண்ணி மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இப்படியான தன் பெயரை முன்னிலைப்படுத்த தேர்தலுக்கான வியூகமாக இந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறது தான் என்னுடைய எண்ணம் இருக்குது. இல்லை, பல தரப்பினருக்கு வந்து பாராட்டுறாங்களா சார்? இது வந்து எப்படி நம்ம தேர்தல் பரப்புரைன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லை, பல தரப்பினர் பாராட்டினா இப்போ இந்த கேள்விகளுக்கான இது வேணும்ல. இப்போ இத்தனை இடத்த இவ்வளோ கல்லூரி திறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்கிறோம். அதாவது அதிமுக அரசு கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்கள் ஒன்றுங்க. லேப்டாப் வந்து 50 லட்சம் லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்புங்கிறது எப்படின்னா, அன்னைக்கு மொபைல் ஃபோனே ஸ்மார்ட் ஃபோனே பெரிய விலையிலிருந்து கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்காது. என்ன, அவர் வீட்டில் மொபைல் இருக்காது, ஆனால் அவங்க வீட்டில் லேப்டாப் இருக்கும். அதை புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து எடப்பாடியாரும் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அந்த மாதிரி செஞ்ச இடம் எங்கே இருக்குது? இவங்க லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க. இப்போ தேர்தலை ஒட்டி இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப். நம்ம வந்து ஸ்கூலில் படித்தவங்க 12வது படித்த மாணவர்களுக்கும் கொடுத்தோம். இப்போ இவங்க என்ன கொண்டு வராங்க? கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது எல்லா திட்டங்களுக்கும் முன்னோடியாக இவங்க இப்போ அது மாதம் 1000 ரூபா கொடுக்க ஆரம்பித்த திட்டம் எதுனா அந்த மகளிர் உரிமை தொகை தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தான் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதன் பிறகு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ புதுமை பெண் திட்டத்தில் கடந்த 4 மாதமாக வரலன்னு சொல்லி செய்திகள் வருது. இப்போ பணம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற செய்தியும் வருது. ஆக இந்த மாதிரி ஒன்று. அடுத்தது இந்த மகளிர் உரிமை தொகையில் என்னாச்சு? நிறைய பேருக்கு ஒரு யூபியில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு பணம் 2 ஆண்டுகளாக போயிட்டு இருந்த மாதிரி புகார் இருக்குது. இப்போ கல்வி சார்ந்து சொன்னான்னா இப்படி ஒரு 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 மாணவர்கள் கொடுத்துருந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதுவும் அம்மா ஆட்சி காலத்தில் என்ன நினச்சிங்க? காலில் போடுற செருப்புலேருந்து அனைத்தும் கொடுத்தாங்க. பை, என்ன புத்தக பை, ஜாமெட்ரி பாக்ஸு, இப்படியான கொடுத்த இடத்துல யூனிஃபார்மு, இப்படி கொடுத்த இடத்துல. ஏன்னா தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும்போது நம்ம வந்து
அதே மாதிரியான இடத்துல இருக்கணும், அதே மாதிரி ஒரு தரம் உயர்த்திருக்கணும்னா அந்த மாணவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அந்த இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்படி அரசாங்கமே அனைத்தும் செஞ்ச இடத்துல இருந்து இன்றைக்கி என்னென்னா ஒவ்வொன்றும் தடைப்பட்டு நிற்கிது. என்ன இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் ஒரு வெத்து பிரச்சாரமாக தானே இருக்குது தவிர மற்றபடி இது உண்மையாகவே மக்களுக்கு பயனடைஞ்சா இல்லை. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கரூரில் வந்து பரப்புரை செய்கிறாரு. கரூர்னாலே செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்குது. என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். எந்த கட்சி அதிமுகலேயே இருந்தவர், அதிமுகவில் இருந்தபோதும் மந்திரியாக இருந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி திமுகவில் இருந்தப்போயும் மந்திரியாக இருந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாலிட்டிஷியன் அங்கே அவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மணல் கடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாது? அவர் உண்மையில மணல் கடத்துறாரு தான். ஏன்னா அது காவேரிக்கு அருகில் அது பார்த்தீங்கன்னா அந்த புகழூருங்கிற ஊர் தான் இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த சூழலியல் போராளி நம்ம முகிலன் அவர் தலைமையில் இங்கே மணல் கடத்தலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு எதிராக நிறையா ஒடுக்குமுறை அவர் சந்தித்தார். ஒரு பெரிய போராட்டங்களை பண்ணி இது மாதிரி நிறையா தடுத்தாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே அதிகமான மணல் கடத்தலுடைய ஹப்பு வந்து அந்த காவேரியுடைய அந்த புகழூருங்கிற கிராமம், அதாவது கரூருக்கு உட்பட்ட அந்த கிராமத்துடைய பகுதி தான். அப்போ அதை வந்து இவர் தான் எடுத்து பண்ணார். இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக செந்தில் பாலாஜி இருக்கிற காலத்தில் குற்றச்சாட்டை வச்சு அதே கரூரில் பேசி அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு போவோன்னு சொல்லி இவரே பேசினார். இன்றைக்கி உடனே கட்சி மாறின உடனே அவர் வந்து மனிதர்கள் புனிதராக மாறிடுறாரு. அவர் நல்லவர் வல்லவர்னு இவங்க பேசுகிறாங்க. அதை தான் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி அதிமுக அமைச்சர்கள் ஒரு 7 பேர் முன்னாள் அதிமுக சேர்ந்தவர்கள் ஏவா வேலுவாயில் இருந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய சேகர்பாபு இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக வந்து அதிமுக சேர்ந்தவர்கள் அன்வர் ராஜா சேர்ந்திருக்காரு, மைத்ரேயன் சேர்ந்திருக்காரு, அந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. என்னென்னா அரசியலில் அவர்கள் ஒன்றும் இல்லாத இடத்துல அவர் கூட்டத்து பலமாக கொடுத்தோம். அன்வர் ராஜாவுக்கு எம்பி சீட்டு கொடுத்தோம் இருந்தார். அதே மாதிரி மைத்ரேயனுக்கு எம்பி சீட்டாக கொடுத்தோம். இப்படி இவ்வளோ பண்ணி இன்றைக்கி பலம் இழந்திருக்காங்க. இன்றைக்கி மைத்ரேயனுக்கு அடுத்த எம்பி சீட் கொடுப்பாங்களா, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுப்பாங்களா, வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட கட்சி என்ன அப்படி போனவங்க எவர்களும் பெரிய அளவுக்கு சாதிக்கலை. இப்போ இவர்களுடைய நிலைமை வேறு. சேகர்பாபுவும் சென்னையில் வந்து மிக வலுவாக அதிமுக பெனிட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்த உடைக்கிறதுக்காக அவங்க பண்ணது ஏன்னா வட சென்னையில் மதுசூதன், வெற்றிவேலு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்ற ஆளுமை நிறைந்தவர்களாக இருந்தாங்க. வட சென்னையில் நம்மளுக்கு ஒரு இது ஆதிக்கம் செலுத்த முடியலன்னா கலைஞரை சட்டமன்றத்துக்குள்ள அடிக்க பாஞ்சார் பி.கே. சேகர்பாபு. அதே சேகர்பாபு கூட்டு தான் நீங்கள் அமைச்சராக்கிறாங்க. அரசியலுக்கு தனக்கு தேவை அப்படிங்கிறத தான் பண்ணியிருக்காரு. நார்த் மெட்ராஸில் நம்ம திமுக இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இவங்க கட்சியில் இருக்கும்போது வேறு கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதியாக இருப்பாங்க, இந்த கட்சிக்கு வந்தோடனே நல்லவர்னு ஆகிடுவாங்கன்னு திமுக சொல்லிகிட்டு இருக்கு. ஆக இப்படி தான் இதை தான் எடப்பாடியை சுட்டி காட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்படியான குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான பதிலும் திமுக கிட்டேருந்து இல்லை. ஒரு கேள்வி ஒன்று எழுது சார். என்னன்னா வந்து திமுகவில் வந்து தகுதியான நபர்களே இல்லையான்ற மாதிரியும் அதிமுகவினர் பலர் கேட்குறாங்க. அது ஏன் சார் வந்து அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அது திமுகவில் இருந்தாலுமே இந்த பகுதி இப்போ ஒன்றும் இல்லைங்க. திருச்சியில் பெரிய செல்வாக்கு நேரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் திருச்சியில் மாநாடு நடத்துறதுக்கு போக்குவரத்துறை அமைச்சராக அவர் இருந்தார் நேரு. அப்போ வந்து கூட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்தும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார், வாய்மொழி உத்தரவாக. அப்போ அதை மீறி மாட்டு வண்டியிலையும் வந்து கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செந்தில் பாலாஜி செஞ்சார். அதில் அவர் மேலே நல்லா செய்கிறார் ஒரு எண்ணம், நல்ல அபிப்பிராயம் வந்து தான். அதன் பிறகு தான் அவர் வந்து அடுத்த ஆட்சி அமைஞ்ச உடனே அவர்கிட்ட அதே போக்குவரத்துறை கொடுத்தாங்க. நீ போக்குவரத்துறை தான் தடுத்த, அதே ஒரு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். அப்படி தான் வந்து பண்ணாங்களே தவிர அதுலேருந்து அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக மாறினார். அந்த மாதிரி இப்போ பி.கே. சேகர்பாபு எப்படி நார்த் மெட்ராஸ்க்கு நம்ம அரசியல் பண்ண தேவையோ அதுபோல் ஒவ்வொருத்தரும் அதிமுக வந்த ஒவ்வொருத்தருமே அந்தந்த பகுதியில் இப்போ அன்வர் ராஜானா ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு ஒரு இதை கட்டுவதற்காக பிஜேபியோட கூட்டத்தில் இருக்க, மதவாத கூட்டத்தில் இருக்க அப்படிங்கிற அடிப்படையை சொல்லி கட்டுவோங்கிறதுக்காக இப்படி திமுக அவர்கள் உடைக்கிறாங்க தவிர ஆனால் உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த திமுக வேட்பாளர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. இவங்க வந்து அமைச்சராகிறாங்க. இப்படியான நிலைமை இருந்தது சார். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு. என்னென்னா ஒரு திமுகவும் இன்னொரு திமுக தொண்டர்களும் பேசுனா வந்து ஒரு கட்சி சார்பாக பேசுவாங்க,
ஆனால் இதுவே ஒரு அதிமுக காரங்க ஒரு 2 பேர் வந்து சந்திச்சுக்கிட்டா நீ எந்த நீ நாளைக்கு அவங்க என்ன காலை வாரி விடுவாங்களா, இவங்க அவங்கள காலை வாரி விடுவாங்களான்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஏன்னா கட்சியிலையும் அந்த மாதிரி தான் வந்து பல்வேறு உட்கட்சி பூசல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இது சரியாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரியான பேச்சு. அது என்னென்னா, அந்த அவர் சொல்ல வந்தது விளக்கமாக சொன்னால், ஓபிஎஸ் ஒரு அணியாகவும், சசிகலா ஒரு அணியாகவும், அப்புறம் வந்து செங்கோட்டையன் ஒரு அணியாகவும், இல்லை சசிகலாவும் டிடியோட மகளிர் செங்கோட்டையன் ஒரு அணியாகவும், 4வது ஒரு அணியை சொல்கிறாரு பாருங்க, தீபா யாருன்னே தெரியாது. அந்த அம்மா இறந்தப்ப பேருக்கு வந்துச்சு போச்சு தவிர மற்றபடி வேறு யாரும் வெளியவே தெரியாது. அப்படிப்பட்ட இவர்கள்லாம் அணின்னு சொன்னீங்கன்னா, மிகப்பெரிய பலம் வாய்ந்து இருக்கும்போது டிடிவியால் 10 லட்சம் வாக்கு தான் வாங்கினார். அடுத்து அவருடைய சொந்த தொகுதியில், அவர் ஏற்கனவே அங்கே ஜெயிச்சிருந்த தொகுதியில் என்ன அவருடைய ஜூனியராக இருந்தவர் தான் இன்றைக்கி திமுகவில் போய். கடந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு வந்து அவர் வந்து பாதிக்கல சார். சீமான் கூட தான் வெற்றி வாய்ப்பை பாதிப்பாருங்க. என்ன அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. என்ன கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா, குமரகுருங்கிற வேட்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் அவர்கள் 53,000 ஓட்டு தான் தோத்தார். அது சீமானூர் 73,000 ஓட்டு வாங்கினார். பாட்டாளி வளர்ச்சி தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் வெறும் 20,000 வாக்கில் தான் தோத்தாங்க. அது இருக்கும், ஆனால் ஒரு கட்சி இருக்குமோ முன்ன பின்ன அது இருக்கும் தான், இருக்க தான் செய்யும். பட் அதை மீறி தானே வெற்றி. என்ன ஆக இந்த 10 லட்சம் வாக்குகள் தான் இவர் வாங்கினார். அவருடைய தேனி தொகுதியில் எம்பி தொகுதியில் தோத்துட்டார், எம்பி ஆக முடியல. என்ன ஆக இப்படி தானே தவிர இவங்களுக்கு வந்து, அதாவது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு தொகுதிக்கு 8,000 10,000 வாக்குகள் அவர் வாங்கினாங்க பலமாக இருக்கும்போது. இப்போ அதே சூழலில் இருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா டிடிவி தினகரன் இருந்த நிறையா பேர் வந்து இன்றைக்கி இது அதிமுக வந்துட்டாங்க. அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி மிக நியாயமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். அதிமுக கட்சி அலுவலகத்தில் பூந்து உடைச்சி ஆவணங்களை திருடிட்டு போனார். ஆனால் திருட்டு வழக்கு தான் அவர் மேலே பதிவு, ஓபிஎஸ் மேலே. அவருடைய வாகனத்தில் தான் ஏற்றினாங்க, வேனில். அப்போ இப்படிப்பட்டவர் வந்து நம்ம எப்படி மீண்டும் கட்சிக்கு சேர்த்துக்க முடியும்? அடுத்து 18 எம்பிகளை வச்சு எம்எல்ஏக்களை எடுத்துகிட்டு போய் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை அவர் செஞ்சார். டிடிவி தினகரன் என்ன பண்ணார்? ரெட்டலை சின்னம் தனக்கு வேணும்னு சொல்லி வேணுக்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்கு லஞ்சம் கொடுத்து சிறைக்கு போனார். முதல்வரை தானே சார் மாற்ற சொன்னார். ஆட்சியை கவிழ்ப்புன்றதை சொல்கிறத விட முதல்வரை மாற்ற தானே சார் அந்த 18 எம்எல்ஏக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. இல்லை, ஓபிஎஸ் வந்து வரலன்னு தான் அந்த அணியிலிருந்து வெளியே வந்தார். 18 எம்எல்ஏக்களை போய் இபிஎஸ் அவர்கள் முதலாக மாற்றுறது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி கவிழ்த்து தான் வர முடியுங்கிறது முயற்சி எடுத்தார் ஓபிஎஸ். ஒன்று. அடுத்தது டிடிவி தினகரன் திஆர் ஜெயிலில் இருந்தார். எதுக்கு? அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தார். அந்த லஞ்சம் கொடுத்து அந்த வழக்கில் சிக்கிக்கொண்டு திஆர் சிறையில் இருந்து வந்தார். அப்போ இவர் இரட்டை இலை முடக்கிறதுக்கு வேலையை அவர் செஞ்சார். ஓபிஎஸ் அவர்கள் இந்த இதை பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் முதல்ல நிர்மலா சீதாராமன் சந்திக்கும் போது அவர் வந்து பெருந்தன்மையாக அதை விட்டார். திருப்பி மீண்டும் அதாவதுங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அந்த நிறுவனத்தோட எம்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்டிக்கு நீங்கள் எப்படி அறிவுரை சொல்லுவீங்க? அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் தான் சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் போய் வெளியே பப்ளிக் ஓப்பனிங்கில் சொல்லுங்கள், நம்மளுடைய லாபம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. அப்படி பொதுக்குழு இருந்துச்சு, மாவட்ட செயலாளர் கூட்டம் இருந்துச்சு, மாவட்ட கூட்டம் நடந்துச்சு. அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்க வேண்டியதானே? ஆக இப்படி இந்த இப்போ இவரை நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு செங்கோட்டையன் நடவடிக்கை வேற ஒருத்தர் ஆரம்பிப்பாங்கல்ல. அப்போ ஒரு ஒழுங்கு வேணும்ல. ஒரு 2 கோடி மக்கள், 2 கோடி பேர் மெம்பர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிங்க. அந்த கட்சியில் நீங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆக அதிமுக இன்றைக்கி எடப்பாடியார் வந்து சும்மா இல்லைங்க, 66 எம்எல்ஏவை வச்சுருக்காருங்க. என்ன 33.5% வாக்கு 2020 வாங்கியிருக்காரு. புரட்சித்தலை அம்மா அவர்கள், அதாவது ஆட்சி செஞ்ச காலத்தை விட்டுருங்க, ஆனால் தோத்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தோத்த காலத்தில் புரட்சித்தலை அம்மா அவர்கள் 60 எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்க. அதை விட பலம் வாய்ந்தா வச்சுருக்காரு. அவர்களை விட 1% அதிகம் இப்போ வாக்கு வங்கி எடப்பாடியார் வச்சுருக்கிறது. அப்போ தேர்தலை இப்போ ஆட்சிக்கு வர வைக்கணுங்க. இதாங்க இந்த ஆட்சி வர வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்காருங்க. ஏறத்தாழ நீங்கள் 60 நாளுக்கு மேலே சுற்றுப்பயணம் போயிருக்காரு. 160 தொகுதியை வந்து ரீச் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு நாளைக்கு 4-5 ஸ்பாட்டு இந்த வயசில் 72 வயசு இப்போ அவருக்கு. ஏறத்தாழ கட்சி அவர் கைக்கு வரும்போது 63 வயசுங்க. இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அதிகமான வயசில் யாரும் ஒரு கட்சிக்கு பொறுப்பு வரல. என்ன மற்றவங்களாம் கொஞ்சம் 50 வயசுலேயே புரட்சித்தலை அம்மா அவர்கள் வந்துட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அந்த அளவுக்கு வந்துட்டார். கலைஞரே வந்துட்டார். 40 வயசில் அவர் 44 வயசில் அவர் வந்துட்டார். ஆக இப்படி இவ்வளோ 9 ஆண்டுகள் அந்த கட்சியை கட்டி காப்பாற்றிட்டு இருக்காரு. ஆட்சியில் ஒரு 4.5 ஆண்டு, இப்போ ஒரு 4.5 ஆண்டு. அப்போ இப்படிப்பட்ட இன்றைக்கி உழைக்கிறாங்க. இப்பயும் சொல்கிறாரு, முதல்வர் ஆகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லாருக்குமே உழைங்கன்னு சொல்கிறாரு. ஒன்று. அடுத்தது தலைமை பண்பு பாருங்கள். ஒரு விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் போய் பேசும்போது சி.வி. சண்முகம் நாளைக்கு முதல்வர் வேட்பாளர் வரலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு தலைவரே தானே முதல்வர் வேட்பாளர், அவரே இன்னொரு தலைவரை சொல்கிறாரு பாருங்க. சரி, இவங்களை விடுங்க,
முன்னாள் எம்எல்ஏ சத்யான் பண்ருட்டியில் இருக்கிறாங்க. அவர்களும் ஒரு சின்ன லீடரு. அவங்கள போய் இவர்கள் நாளைக்கு சத்யா அவர்கள் கூட முதல்வர் வேட்பாளர் ஆகலாம், இந்த கட்சியில் அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த கட்சி அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சிதமான கட்சி. எப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் எந்த ரத்த சொந்தமும் இல்லை. எம்ஜிஆருக்கு படுத்து இப்போ புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான். அதே போல் எந்த ரத்தமும் சொந்தமும் இல்லை எடப்பாடியார். இன்றைக்கி வந்து கட்சியில் 9 வருஷமாக தலைவராக இருந்து கட்சியை காப்பாற்றி வச்சுருக்காரு. மீண்டும் ஆட்சியை அவர் பிடிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் தான் செஞ்சுருக்கு. ஏன்னா திமுக இதுவரை ஒரே ஒரு முறை கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லைங்க. ஒரு தடவை ஆட்சி செஞ்சால் அடுத்த ஆட்சி இழந்துருவாங்க. என்ன ஆனால் அதிமுக அப்படி வரலாறு கிடையாது. 77 ஆட்சியை பிடிச்சி 84 வரைக்கும் தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருந்தோம். 89 வரைக்கும் ஆண்டுகிட்டு இருந்தோம். 2011 21. ஆமாம், 2011 to 21. அதில் 2016 பாருங்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூட்டணியே வைக்கல, தனிச்சு 234 தொகுதியிலையும் போட்டிட்டாங்க. அந்த 234 தொகுதியை போட்டிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை வச்சாங்க. அந்த அளவுக்கு பலவாய்ந்த கட்சி அதிமுக கட்சி. ஆனா அதே மாதிரி அந்த பலத்தோட இப்ப இருக்கான்றது தானே இல்லைங்க. இன்னைக்கும் 2021 டிடி தினகரன் எதிர்த்தானே போட்டிட்டாரு. எதிர்த்து போட்டியிடும் போது 1,53,00,000 ஓட்டுகள் அதிமுக வாங்குச்சு. என்ன அப்போ இன்றைக்கும் அந்த ஓட்டை வாங்க முடியும் செல்வாக்கு இருக்க 1.5 கோடிக்கு மேலான ஓட்டுகளை வாங்குதே, எப்படி செல்வாக்கு இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒன்றிணைக்கணும்னு சொல்றாரு, பிரிஞ்சு போன தலைவர்கள். அப்போ அவங்களையும் ஒன்றிணைச்சிக்கிட்டா எல்லா பக்கமும் கிடைக்கும். இந்த நாள் அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை தவிர இந்த 3 நபர்கள் தான். மீதி அனைத்து கட்சி தொடர்களும் வான்னு தான் அழைப்பு கொடுக்குறாரு. இந்த 3 பேர் தவிர யார் வந்தாலும் அவர் ஏற்றுக்க தயாராக ஏற்றுக்கிட்டு இருக்காரு. தாயோட இவங்க பிரிஞ்சதுனால வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இல்லையா? இருக்குங்க, வாய்ப்பு குறையாதுன்னா சொல்ல வரல. ஆனால் அது மிக குறைவாக இருக்குங்க. என்ன ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 5,000 10,000 முதல்ல இருந்துச்சு. அது இன்னும் அவங்க சரிஞ்சிருக்காங்க. பழைய பலத்தில் டிடிவி தினகரனோ சசிகலாவோ இல்லை, பலம் குறைஞ்சிருக்காங்க. இவர் பலம் கூடியிருக்காரு. என்ன இன்னும் ஒரு 6 மாதம் எதிர்காலத்தில் இவர் அனைத்து தொகுதிகளுக்குமே எல்லா ஸ்பாட்டுக்கும் போய் மக்களை சந்திப்பார். இப்போ எப்படி பயணம் போகிறாங்க அதே போல் பொதுக்கூட்டங்கள் நடக்கும், ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கும், அதில் பங்கெடுத்துவார். இப்படியான விஷயங்களை செய்ய 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 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும். அந்த அடிப்படையில் மீண்டும் இது ஆளுங்கட்சியாக வருவதற்கான 100% வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். மிக்க நன்றிங்க.